Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. Alhamdulillah, alhamdulillah. Alhamdulillahi Rabbil Alamin wal aqibati lil muttaqin. As-salatu was-salamu ala ashrafil anbiya'i wal mursalin wa ala alihi wa sahbihi wan nas ajma'in amma ba'd. பாபு மாஜாஅ ஃபி ஹாத்தமின் நுபுவத்தி. நபித்துவ முத்திரை குறித்த செய்திகள். இந்த பாபில 22வது ஹதீஸ். حدثنا محمد بن بشار أخبرنا بشر بن والله أخبرنا أبو عقيل الدورقي عن أبي نلزة قال سألت أبا سعيد الخدري عن خاتم رسول الله صلى الله عليه وسلم يعني خاتم النبوة فقال كان في لهره بلعة ناشزة. அபு நல்ரா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நபித்துவ முத்திரையை பற்றி அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்டேன். அப்போது அவர்கள், அது நபியார்களின் முதுகின் மேற்பகுதியில் எழும்பியிருந்த சதை துண்டு என்று கூறினார்கள். இப்பொழுது 23. ஹத்தஸனா அபு அஷ்அதி அஹ்மது இப்னு மிக்தாமில் அஜலியி பஸரி அக்பரனா ஹம்மாது இப்னு ஸைத் அன் ஆசிமில் அஹ்வலி அன் அப்துல்லாஹ் இப்னு ஷர்ஜீஸின் கால آتيت رسول الله صلى الله عليه وسلم وهو في ناس من أصحابه فدرت هكذا من خلفه فعرف الذي يريد فلك رداء عن لهره فرأيت مولي الخاتم على كتفيه مثل الجمع حوله خيلان كأنها ثالل فرجعت حتى استقبلته فقلت غفر الله لك يا رسول الله فقال ولك فقال القوم استغفر لك رسول الله فقال نعم ولكم ثم تلا هذه الآيات واستغفر لذنبك وللمؤمنين والمؤمنات. அப்துல்லாஹ் இப்னு ஷர்ஜீஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களில் சிலருடன் இருந்த நிலையில் நான் அவர்களிடம் வந்தேன். அப்பொழுது நான் நபியாளர்களுக்கு பின்னால் இவ்விதம் சுற்றினேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்நாட்டத்தை புரிந்து கொண்டார்கள். அப்பொழுது அவர்கள் தம் முதுகில் இருந்து மேலாடையை அகற்றினார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோள்களின் நபித்துவ முத்திரை இருந்த இடத்தை நான் பார்த்தேன். அது கை விரல்களை மடக்கி குவித்திருப்பதை போன்று இருந்தது. அதனை சுற்றிலும் மச்சங்களை போன்ற தோற்றங்களில் கருநிற தழும்புகள் இருந்தனர். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்தேன். அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பு வழங்கிவிட்டான் என்று சொன்னேன். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உன் பாவங்களையும் மன்னித்து விட்டான் என்றார்கள். இந்நிலையில் அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமக்காக பாவ மன்னிப்பு கேட்டு விட்டார்கள் என்று மக்கள் என்னிடம் கூறினார்கள். அதற்கு நான், ஆம், உங்களுக்கும் சேர்த்துதான் பாவ மன்னிப்பு கோரினார்கள் என்று அம்மக்களிடம் கூறினேன். பிறகு, நபியே, மேலும் உமக்காகவும் இறை நம்பிக்கையுடைய ஆண்கள் பெண்களுக்காகவும் பாவ மன்னிப்பை கோருவீராக என்ற திரு மறைவசனத்தை ஓதினேன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.